that is expected to come to market before the end of the year. He didn't really provide an update on the timeline, but Huang does have very, very high hopes. The Blackwell architecture platform will likely be the most successful product in our history. வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இல்லை, இது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இந்த டைமில் நான் சொல்கிறதுக்கான ரீசன் இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி. ஸோ NVIDIA, சரி, இது வந்து ஐடி கம்பெனியில் இருக்க நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி, இந்த கம்பெனியை பற்றி தெரியும். ஸோ ஈவன் புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க, ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இதை பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது இது வந்து ஃபாரெக்ஸ் ரிலேட்டடு. ஸோ நம்மளோட இந்தியன் புரோக்கரேஜ் மூலியமாகவும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம், மற்றபடி ஃபாரெக்ஸ் புரோக்கர் மூலியமாகவும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம ப்ரீஃபாக ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஃபண்டமெண்டலாக பார்ப்போம், நெக்ஸ்ட் டெக்னிக்கலாக இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த கம்பெனி பேர் தான் NVIDIA. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கேப் வந்து $3 trillion. ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா $1,200 வந்து லாஸ்ட் இப்போ June 9th 2024 ஆக்சுவலாக இது. ஸோ 24ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் கம்பெனி வந்து June 10th வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க இதை. ஸோ 10:1 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும் போது இப்போ வந்து $126 அந்த ஸ்டாக் வந்துடுது. ஸோ அந்த கம்பெனி ஏன் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு, ஷேர் ஏன் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, என்ன ரீசன்றதும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ், இப்போ சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ $1,200 கொடுத்துலாம் நம்ம வாங்க முடியாத ஒரு ஷேரை இப்போ $126 இருக்கும்போது அனதர் ஒரு 6 to 7 இயர்ஸில் இதோட ப்ரெடிக்ஷனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸு $126. ஸோ ஸ்ப்ளிட் ஆனதுனால நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட்டோட ரீசன் இதுதான். ஸோ கிரேட்டர் லிக்விடிட்டிக்காக இதை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இதை வாங்குறாங்க. ஸோ இதோட ஒர்த் வந்து நம்ம வந்து 2024 பேசிட்டு இருக்கோம். 2023 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி $3 trillion வந்து $10 trillion போக போகுது. ஸோ 2025 ப்ரெடிக்ஷன் வந்து $227. ஸோ 2028 வந்து $1,333 வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லேட்டஸ்ட் நியூஸ் வந்து, ஸோ இதோட CEO பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜென்சன் ஹாங். ஸோ அவர் வந்து இப்போ பிளாக்வெல்னு ஒரு புது சிப் வந்து சூப்பர் சிப்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அது 72 GPU. ஸோ ஒரு லேட்டஸ்ட் சிப், அது நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து யூசேஜுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் அவங்களோட அடிஷ்னல் ப்ராடக்ட் என்னன்னா கிளவுட் சர்வர் ப்ரொவைடர். தே ஆர் அ மேஜர் கிளவுட் சர்வர் ப்ரொவைடர் ஃபார் மெனி கம்பெனிஸ் ஆக்சுவலா. ஸோ இதுதான் இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த கம்பெனியை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வெப்சைட் இது. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அவங்க என்ன ஹார்ட்வேர்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து கேமிங் பண்றவங்கள பத்தி கேட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை பத்தி அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் லேப்டாப் ரிலேட்டடா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அகெயின் நம்ம ஏற்கனவே சொன்னாம கிளவுட் அண்ட் டேட்டா சென்டர். அண்ட் ஸோ கம்பெனியோட வெப்சைட் இதுதான். ஸோ நீங்க ஃபண்டமெண்டலா பார்க்கணும்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டும் நீங்க பார்த்துக்கலாம் ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெக்னிக்கலா பார்க்கலாம் இந்த கம்பெனியை பத்தி. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னாம 10th June தான் இந்த ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல அது ட்ரேட் ஆகிட்டு இருக்க டைம் வந்து 10:1 நான் சொன்ன மாதிரி $1,200 வந்து 10:1ன்னா $120 அது வந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நிறைய வந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட $140 கிட்ட போச்சு 2 நாள்ல ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். அகெயின் மார்க்கெட் கேண்டில் வந்து வெளில க்ளோஸ் ஆகாதனால அகெயின் அங்கேருந்து மார்க்கெட் வந்து, இது என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது என்னோட 4th டார்கெட் ஆக்சுவலா. ஸோ இது அகெயின் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகாதனால திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அகெயின் இது ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. இது வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் படி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போக தான் போகுது மார்க்கெட்டு. இப்போ $126 இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா அது $126 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி அகைன் நீங்க இந்த இடத்துலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம். இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ் என்ட்ரினா அகைன் $140 தாண்டும் போது நீங்க வாங்கலாம். ஸோ இது வந்து கன்சர்வேட்டிவ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நீங்க $140 இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து $152. ஸோ இதுதான் இதோட டார்கெட்டு. ஸோ இங்க என்ட்ரி எடுத்தாலும் தப்பு கிடையாது, லோல நீங்க வாங்குற மாதிரி தான். ஸோ இதுதான் இதோட ஃபண்டமெண்டல். ஸோ இந்த கம்பெனியை பற்றிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200% இதோட க்ரோத் ஆக்சுவலாக. அண்ட் அந்த கம்பெனியோட இது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் கிராஃபிக் ப்ராசஸர், சிப்செட் அண்ட் ரிலேட்டட் மல்டிமீடியா சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்தோம். இப்போ டெக்னிக்கலும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா தான் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணுன்றதெல்லாம் இருக்கு இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் போயிட்டு இருக்கவங்க மார்னிங்லலாம் பார்க்க முடியாது. அதனால இது வந்து நார்மலாக அந்த மாதிரி இல்லை. இது வந்து யூஎஸ் மார்க்கெட்னும் போது இதுக்கான இந்தியன் மார்க்கெட் மாதிரி யூஎஸ்க்கும் டைமிங் இருக்கு ஆக்சுவலா. ஸோ டெய்லி வந்து மண்டே டு ஃப்ரைடே 7 PM ஓப்பன் ஆகும். அண்ட் அது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. நாஸ்டாக் வந்து 7 PM தான் ஈவினிங் ஓப்பன் ஆகும். நைட் 1:30 வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா நீங்கள் டெய்லி நைட் டைமில் ஒரு நிமிஷம் இது ஸ்டாக் என்ன எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஈவினிங் டைமில் உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் இதை. ஸோ எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி ஸ்டாக் இது. ஸோ யூஎஸ் ஸ்டாக்லேயே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்கு. ஸோ கண்டக்டர்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் செமிகண்டக்டர்ஸ் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் இது ரொம்ப டிமாண்டாக இருக்கு. அதனால தான் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வெஹிக்கிளோட வெயிட்டிங் பீரியட் வந்து நியூ வெஹிக்கிள்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தெரியும் வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இவங்க யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மேஜர் செமிகண்டக்டர் கம்பெனி. ஸோ இது வந்து இவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் கேமிங்லயும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கு கம்பெனி. இப்போ லோவர் லெவலில் இருக்கிறதுனால நான் சொல்றது ரீசன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த கம்பெனி நீங்கள் வந்து $126 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லைவ்ல. இதை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ஃபியூச்சருக்கு இது 100% ஒரு பெரிய க்ரோத்து. ஸோ அகெயின் வந்து உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய நல்ல ஸ்டாக் இது ஆக்சுவலா. ஸோ என்னோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ல இதுவும் ஒன்று. இன்னைக்கு நம்ம இது பார்க்குறோம். ஸோ ஈவன் எக்ஸாம்பிள் ஒரு 1 மந்த் கழிச்சு இதே ஸ்டாக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ $125 இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் 1 மந்த் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சோ இதே ஸ்டாக்கை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அப்போ என்ன நடக்குதுன்னு எந்த லெவலில் போயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.